ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிலாக்ஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம ஒரு மட்டன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கொங்கு ஸ்பெஷல் மட்டன் தண்ணி குழம்பு, மட்டன் சுக்கா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதை ஒரு 2-in-1 ரெசிபின்னு கூட சொல்லலாங்க. ஏன்னா மட்டன் தண்ணி குழம்பு செஞ்சுட்டு அந்த குழம்புல வெந்த மட்டனை வச்சு தான் மட்டன் சுக்கா பண்ணுறாங்க. இதுக்குன்னு ஸ்பெஷலாக மசாலா வறுத்து அரைச்சி நம்ம செய்ய போகிறோம். கிட்ட 1/2 கிலோ மட்டன் எடுத்துருக்கேன். எலும்பு சேர்ந்த மட்டனாக எடுத்துக்கோங்க. இதுக்கு முதல்ல நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ண வேண்டியதெல்லாம் பார்த்துடலாம். 1/2 கிலோவுக்கு நான் 6 மிளகாய் வத்தல் எடுத்துருக்கேன். நீங்கள் காரத்துக்கு தகுந்தாப்பில் குறைச்சிக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் விதை கொத்தமல்லி, 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சோம்பு, இதெல்லாம் வறுத்து பவுடர் பண்ணிக்கணும். அப்புறம் 1 கப் நிறைய சின்ன வெங்காயம். இந்த குழம்புக்கு சின்ன வெங்காயம் தான் சேர்க்கணுங்க. 1/2 கிலோவுக்கு 100 கிராம் சின்ன வெங்காயம், ஒரே ஒரு தக்காளி சின்னதாக எடுத்துக்கோங்க, அதை அப்படியே முழுசாக வச்சுக்கோங்க. ஒரு 4 பல் பூண்டு, ஒரு 2 துண்டு இஞ்சி, கொஞ்சமாக கருவேப்பிலை, தேங்காய், இதையும் நம்ம வதக்கி அரைச்சிக்க போகிறோம். இது போக ஒரு 2 டீஸ்பூன் பொட்டுக்கடலையும் 1 டீஸ்பூன் கசகசாவும் எடுத்துருக்கோம். இப்போ நம்ம மட்டனை வேக வச்சிடலாம். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்க போகிறோம். எண்ணெயில் டைரெக்டாக சேர்த்துக்கிறதுனால சீக்கிரமாக பிடிச்சிடும், அதனால் ஃப்ளேமை கம்மி பண்ணி வச்சுட்டு சேர்த்துக்கோங்க. லேசாக வதக்கிட்டு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க மட்டனை சேர்த்துடலாம். இந்த மட்டனோட ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் மட்டனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா 1 நிமிஷம் இந்த எண்ணெயிலேயே புரட்டி விட்டுறணுங்க. இதுக்கு மட்டன் நம்ம வேக வச்ச பிறகு தான் நம்ம மசாலா சேர்த்துக்க போகிறோம். மட்டன் வழக்கமாக நீங்கள் மட்டனை 15 நிமிஷம் வேக வைப்பீங்க அப்படின்னா ஒரு 2-3 நிமிஷத்துக்கு முன்னாலேயே நிறுத்திடணும். ஏன்னா நம்ம அதுக்கப்புறம் மசாலா சேர்த்த பிறகு ஒரு 10 நிமிஷம் மசாலாவில் கொதிக்க விடுவோம். இப்போ இதில் ஒரு 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இது தண்ணி குழம்பு அப்படிங்கிறதுனால தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் சேர்த்துக்கணும். இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் லோ ஃப்ளேமில் ஒரு 12 நிமிஷம் வேக வச்சுக்க போகிறேன். முதல்ல ட்ரை ரோஸ்ட் பண்ண வேண்டியதை பண்ணிடலாம். மிளகாய் வத்தலை வறுக்கையில் எப்போதுமே காம்போடு வறுத்துட்டு நம்ம மிக்சியில் பவுட்ரு பண்ணையில் காம்பு எடுத்துகிட்டு பவுட்ரு பண்ணுங்கள். காம்பை எடுத்துட்டு நம்ம வறுத்தோம்னா உங்களுக்கு ரொம்ப கமரும். நல்ல 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வாசம் வர்ற மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. நல்ல வாசம் வந்துட்டு இந்த ஸ்டேஜில் எடுத்து ஆற வச்சிடலாம். இதோட 2 துண்டு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் சேர்த்து வறுத்துக்கணும். எங்கிட்ட அந்த பொடியே இருந்ததுனால நான் டைரெக்டாக சேர்த்துக்க போகிறேன். இப்போ நம்ம மற்ற பொருட்களை வதக்கிடலாம். எண்ணெய் சேர்த்து தான் மற்ற பொருளை வதக்கணுங்க. இந்த குழம்புக்கு தக்காளியை நம்ம முழுசாக போட்டு தான் வதக்கணும். தக்காளியோட மேல் தோல் சுருங்குற அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கணும். தேங்காவை நம்ம முதல்ல சேர்க்க வேண்டாங்க. இதெல்லாம் வதக்கின பிறகு லேசாக ஒரு புரட்டுனா போதும் தேங்காவை. நல்லா வதங்கிட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய், பொட்டுக்கடலை, கசகசா இதெல்லாம் சேர்த்து ஒரு புரட்டிக்கலாம். இதை நம்ம எண்ணெயில் வதக்கணும்னு அவசியம் இல்லைங்க. அந்த சூட்டோட ஒரு புரட்டிட்டு நம்ம ஆற வச்சு அரைச்சிக்க போகிறோம். இது எல்லாத்தையும் மொத்தமாக நம்ம சேர்த்து அரைக்கக்கூடாது. முதல்ல ட்ரை ரோஸ்ட் பண்ணது எல்லாத்தையுமே தனியாக திரிச்சிட்டு அதோட இதை சேர்த்து அரைச்சிக்கலாம். இந்த மசாலா நம்ம வறுக்கையில் இதோட பட்டை, கிராம்பு, ஏலம் 2 துண்டு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலம் சேர்த்து நம்ம வறுத்துக்கணும். எங்கிட்ட அது பவுடர் பண்ணி ஆல்ரெடி நான் வச்சுருக்கிறதுனால நான் சேர்த்து வறுத்துக்கல. இதில் 1 டீஸ்பூன் சேர்த்துக்க போகிறேன். உங்ககிட்ட இந்த மாதிரி பட்டை, கிராம்பு, ஏலப்பொடி இல்லாட்டி நீங்கள் மசாலா வறுக்கையில் ஒரு 2 துண்டை சேர்த்து வறுத்து எடுத்துக்கோங்க. கரம் மசாலா சேர்க்காதீங்க, டேஸ்ட்டு மாறிடும். இப்போ நம்ம சுக்கா மசாலா தயார் பண்ணிட்டோம். இதில் இருந்து 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம மட்டன் சுக்கா பண்ணையில் மேலே தூவுறதுக்கு தேவைப்படுங்க. எடுத்து வச்சுட்டு நம்ம வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா, மற்ற பொருட்களை இதோடு சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். நம்ம இன்றைக்கி மசாலா வதக்கியில் நான் மஞ்சள் தூள் எதுவுமே சேர்க்கலை. ஏன்னா மட்டனோட மஞ்சள் தூள் சேர்த்துருந்தேன். உங்களுக்கு குழம்பு நல்லா கலராக வேணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் இதோடு சேர்த்துக்கலாம். இப்போ இதை தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துடலாம். மசாலா தயாராகிட்டு இதுலேயுமே 1 டேபிள் ஸ்பூன் நம்ம எடுத்து வச்சுக்கலாங்க. ஏன்னா மட்டன் சுக்கா செய்யலை, அதில் சேர்ப்போம்.
நான் இன்றைக்கி லோ டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 12 நிமிஷம் குக் பண்ணி எடுத்துருக்கேன். நீங்கள் வழக்கமாக எத்தனை விசில் வைப்பீங்களோ அதை விட ஒரு விசில் கம்மியாக வச்சுக்கோங்க. இப்போ இதோட நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை சேர்த்துடலாம். நம்ம மட்டனுக்கு மட்டும்தான் உப்பு சேர்த்துருக்கோம், மசாலாவில் உப்பு சேர்க்கலை. மசாலாவை சேர்த்து கலக்கிட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இதை முழுசாக மூட வேண்டாங்க. ஒரு அரை மூடி போட்டு ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுருங்க. இப்போ நம்ம மட்டன் தண்ணி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதிலேருந்து நம்ம மட்டன் பீசஸை மட்டும் எடுக்க போகிறோங்க. எலும்பெல்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் அப்படியே விட்டுருங்க. குழம்புல பீசஸை மட்டும் நம்ம தனியாக எடுத்துக்கலாம் சுக்கா பண்ணுறதுக்காக. இந்த மட்டன் தண்ணி குழம்பு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரைஸை விட இடியாப்பம் தோசைக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு பொடியாக நறுக்குன மல்லி இலை தூவி நம்ம தண்ணி குழம்பு இறக்கி வச்சிடலாம். இந்த மட்டன் தண்ணி குழம்பு சால்னா அளவுக்கு ரொம்ப ஹெவியாக இருக்காது, உங்களுக்கு லைட்டாகவும் இருக்கும் சத்தாகவும் இருக்கும். இப்போ நம்ம சுக்கா பண்ணிடலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்துருக்கேன். ஒரு 5-6 வெங்காயத்தை சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதோட கொஞ்சம் கருவேப்பிலை, காஞ்ச மிளகாத்தூள், பச்சை மிளகாய் கூட சேர்த்துப்பாங்க. நான் இன்றைக்கி காஞ்ச மிளகாய் மட்டும்தான் சேர்த்துக்கிறேன். காஞ்ச மிளகாவை கிள்ளி சேர்க்கக்கூடாதுங்க, ஏன்னா ஏற்கனவே நமக்கு மட்டனில் காரமெல்லாம் இருக்கும், வாசத்துக்காக தான் சேர்த்துக்கிறோம். இதோட அந்த வெந்த மட்டனை சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க மட்டன் சுக்கா மசாலா, நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா அந்த கிரேவி, அதுலேயும் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மட்டன் உங்களுக்கு ரொம்ப ட்ரையாக இருக்கிற மாதிரி தோணுச்சு அப்படின்னா நம்ம மட்டன் தண்ணி குழம்பு இருக்கு இல்லையா, அதில் இருந்து 1 கரண்டி குழம்பு இதில் சேர்த்து வதக்குனீங்கன்னா இன்னுமே நல்லா சாஃப்டாக இருக்கும். இதை நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு ரோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். நம்ம சுக்கா ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, ரொம்பவும் டேஸ்டியாக இருந்தது. மட்டன் தண்ணி குழம்பு, மட்டன் சுக்கா வறுவல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.